Hi friends, welcome to our channel. The cat is in the box. அப்படின்னு சொன்னா பூனை பாக்ஸ்குள்ள இருக்குன்னு அர்த்தம். The cat is on the boxன்னு சொன்னா பூனை பாக்ஸ்க்கு மேல உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம். ஒரு சின்ன வேர்ட் சேஞ்ச் மீனிங் ஃபுல்லாவே சேஞ்ச் பண்ணிடும். அந்த சின்ன வார்த்தை தான் ப்ரொபோசிஷன். இன்னைக்கு வீடியோல இங்கிலீஷ் கிராமர்ல ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற ஒரு டாபிக் ப்ரொபோசிஷன். அத ரொம்ப சிம்பிளா பார்க்க போறோம் இன்னைக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க, எண்ட்ல நீங்களே சொல்வீங்க ப்ரொபோசிஷன் ஈஸியா அப்படின்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ப்ரொபோசிஷன்? சிம்பிளா சொல்லணும்னா பொசிஷன், பிளேஸ், டைம், டைரக்ஷன் அத பத்தி சொல்ற ஒரு வேர்ட். இது எப்பவுமே நவுன் இல்லாட்டி ப்ரொனவுன் அதுக்கு முன்னாடி தான் வரும். எக்ஸாம்பிள்ஸ் இன் த ரூம், ஆன் த டேபிள், அட் த பஸ் ஸ்டாப். இது எல்லாமே நவுனுக்கும் ப்ரொனவுனுக்கும் முன்னாடி தான் வருது. பாருங்க, ரூம்க்கு முன்னாடி வருது, டேபிளுக்கு முன்னாடி வருது. இதுல பேர்லயே இருக்கு ப்ரீ பிளஸ் பொசிஷன், அதுதான் ப்ரிபோசிஷன். ப்ரீனா முன்னாடி, பொசிஷன் இருக்கிற இடம். ஓகேங்களா? சோ ப்ரொபோசிஷன் ஆஃப் பிளேஸ் ஃபர்ஸ்ட். இது வந்துட்டு இன், ஆன், அட் இதுதான் மெயினா யூஸ் பண்றது. இன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? இன்சைட் சம்திங், எதுக்குள்ளயாவது அப்படி சொல்ற இடத்துலதான் நம்ம வந்துட்டு இந்த இன் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், ஐ am in the room, milk is in the fridge, she is in Chennai. இது எல்லாமே பாருங்க ரூமுக்குள்ள, ஃப்ரிட்ஜுக்குள்ள, சிட்டிக்குள்ள. அதனால இன் போடணும். இப்போ ஐ am on the room அப்படின்னு சொன்னா தப்பு. கரெக்ட் வந்துட்டு ஐ am in the room, அதுதான் கரெக்ட். நான் ரூம்குள்ள இருக்கேன். அப்போ ஆன் எங்க யூஸ் பண்ணணும்? ஆன் வந்துட்டு சர்ஃபேஸ்க்கு மேல இருக்கிற ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு பொருளோ ஏதாவது ஒண்ணு சர்ஃபேஸ் டச் பண்ணும் போது அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ், புக் இஸ் ஆன் த டேபிள், மொபைல் இஸ் ஆன் த பெட், பிக்சர் இஸ் ஆன் த வால். இது எல்லாத்துலயுமே பொருள் வந்துட்டு ஒரு சர்ஃபேஸ் தொட்டுக்கிட்டு இருக்கு. டேபிளுக்கு மேல அந்த புக் இருக்கு, பெட்டுக்கு மேல மொபைல் இருக்கு, அந்த மொபைல் வந்து பெட்டை தொட்டுட்டு இருக்கு. பிக்சர் இஸ் ஆன் த வால், ஏன்னா பிக்சர் வந்துட்டு வால்ல தொட்டுட்டு இருக்கு, சர்ஃபேஸ் மேல இருக்குங்களா? சோ அந்த இடத்துல மட்டும்தான் நீங்க ஆன் யூஸ் பண்ணணும். அட் எங்க யூஸ் பண்ணணும்? அட்டு வந்து எக்ஸாக்டா ஸ்பெசிபிக்கா ஒரு பிளேஸையோ பாயிண்டோ சொல்லும் போது அங்க அட் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ், ஐ am at the bus stop, she is at the door, meet me at the entrance. எக்ஸாக்ட் லொகேஷன்னா நீங்க அட் யூஸ் பண்ணணும். இப்போ இன், ஆன், அட் இது மூணுத்துமே ஈஸியா கத்துக்கிறதுக்கு இன்னா பாக்ஸ்குள்ள, ஆன்னா சர்ஃபேஸ் மேல, அட்னா ஸ்பெசிபிக் பாயிண்ட், அவ்வளவுதான். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் உங்களுக்கு. இப்போ அதர் பிளேஸ்ல கூட ப்ரிபோசிஷன்ஸ் வரும், அதர் பிளேஸ் கூட ப்ரிபோசிஷன்ஸ் வரும். அது என்னலாம்னா அண்டர், அபவ், பிட்வீன், பிஹைண்ட், இன் ஃப்ரண்ட் ஆஃப் அந்த மாதிரி வரும். அண்டர்னா கீழே. இப்போ கேட் இஸ் அண்டர் த டேபிள், பூனை டேபிளுக்கு அடியில இருக்கு. பேக் இஸ் அண்டர் த சேர், பேக் சேருக்கு அடியில இருக்கு. சோ அடியில, கீழே அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்க அண்டர் அது யூஸ் பண்ணணும். அபவ்னா மேல, ஆனா டச் பண்ணக்கூடாது. டச் பண்ண ஆன் சொல்லிடணும். நம்ம சர்ஃபேஸ்ல இருக்கிறதுனால ஆன் யூஸ் பண்ணணும். அபவ் அதுக்கு மேல இருந்தா ஃபேன் இஸ் above my head, கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம ஹெட்டுக்கு மேல, சர்ஃபேஸ் எங்கேயுமே டச் பண்ணல, நம்ம ஹெட்டுக்கு மேல இருக்கிற ஒரு இதுக்கு நம்ம above அது யூஸ் பண்ணணும். பிட்வீன், பிட்வீன்னா ரெண்டு பேரு இல்லாட்டி ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ், அதுக்கு நடுவுல மிடில்ல வர இதுக்கு நம்ம பிட்வீன் யூஸ் பண்ணணும். சிட் பிட்வீன் ரவி அண்ட் சுரேஷ், ரவிக்கும் சுரேஷ்க்கும் இடையில உட்காரு, அதுதான். சோ அங்க பிட்வீன் யூஸ் பண்ணணும். ஷாப் இஸ் பிட்வீன் பேங்க் அண்ட் ஹோட்டல், பேங்க்குக்கும் ஹோட்டலுக்கும் இடையில நடுவுல ஷாப் இருக்கு, சோ அங்க பிட்வீன் யூஸ் பண்ணணும். பிஹைண்ட் அப்படின்னா பின்னாடி, டாக் இஸ் பிஹைண்ட் த கார், நாய் வந்துட்டு காருக்கு பின்னாடி இருக்கு. அப்ப பின்னாடிக்கு நம்ம பிஹைண்ட் அந்த ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணணும். இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதுனா முன்னாடி, stand in front of the mirror,
மிரருக்கு முன்னாடி நில்லு. சோ இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா முன்னாடி. ஓகேங்களா? இதுதான் அதர் பிளேஸ்ல வர ப்ரிபோசிஷன்ஸ். இனி ப்ரொபோசிஷன் ஆஃப் டைம் அதுனா என்னன்னு பார்ப்போம். இப்போ காலங்களை குறிக்கிற காலம் நேரம் இதை குறிக்கிற இடத்துல நம்ம ப்ரிபோசிஷன்ஸ் யூஸ் பண்றதை பார்த்திருக்கோம். அது என்ன ப்ரிபோசிஷன் எங்க யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இன் இன் எங்க யூஸ் பண்ணணும்னா லாங் டைமா இருக்கிறதுக்கு இன் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்ஸ், இயர்ஸ், லாங் பீரியட்ஸ் இதுக்கு எல்லாமே நீங்க இன் தான் யூஸ் பண்ணணும். இன் ஜான்வரி, இன் 2026. இப்போ ஆன் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸ்பெசிபிக்கான ஒரு டேயோ இல்ல டேட்டோ நீங்க குறிப்பிட்டு சொல்லும் போது ஆன் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் ஆன் மண்டே, ஆன் மை பர்த்டே, ஆன் நியூ இயர்ஸ் டே. குறிப்பிட்டு ஒரு நாளை சொல்லும் போது அங்க நீங்க ஆன் யூஸ் பண்ணணும். அட் எங்க யூஸ் பண்ணணும்? எக்ஸாக்ட் டைம் சொல்லும் போது நீங்க அட் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் இப்ப எப்படி நம்ம அட் வந்து ஸ்பெசிபிக்கா ஒரு பாயிண்ட் சொல்லும் போது யூஸ் பண்ற மாதிரி அதே மாதிரி தான் எக்ஸாக்ட் டைமுக்கு நீங்க அட் யூஸ் பண்ணணும். அட் 6 AM, அட் நைட், அட் நூன். இப்போ வந்துட்டு இன் வந்துட்டு பிக்கா இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். ஆன் மீடியம், அட் ஸ்மால். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் வந்து ஸ்பெசிபிக்கா அந்த டைம், ஆன் மீடியம் ரேஞ்சில் அந்த ஒரு நாளை குறிப்பிட்டு சொல்றதுக்கு, இன் வந்துட்டு இயர்ஸ், மந்த்ஸ் அந்த மாதிரி சொல்றதுக்கு யூஸ் பண்ணணும். ப்ரொபோசிஷன் டைரக்ஷன் அதுனா என்னன்னு பார்ப்போம். டு, ஃப்ரம், ஃபார் இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எங்க யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். டூனா மூமெண்ட். மூமெண்ட் பண்ற இடத்துல வந்துட்டு டூ போடணும். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு. ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். நான் ஸ்கூலுக்கு போகிறேன். எங்க போகிறேன்? ஸ்கூலுக்கு போறேன். இப்போ மூமெண்ட்ல நடந்துட்டு இருக்கல, எங்கே போகிறோம் அதுக்கு நம்ம டூ அதை யூஸ் பண்றோம். ஷி வென்ட் டு ஆஃபீஸ். அவள் ஆஃபீஸ்க்கு போனா. எங்க போனா? ஆஃபீஸ்க்கு போனா. அந்த அந்த இடத்துக்கும் அந்த மூமெண்ட்ல எங்கே போகிறா, எங்கே போகிறாங்க, எங்கே நடக்குது அந்த மாதிரி டூ அதுக்கு வந்துட்டு டூ யூஸ் பண்ணணும். ஃப்ரம் வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட் யூஸ் பண்ணி ஏதாவது சொல்றீங்கன்னா அங்க ஃப்ரம் யூஸ் பண்ணணும். ஐ எம் கம்மிங் ஃப்ரம் ஹோம். நான் வீட்டுல இருந்து வரேன். சரிங்களா? ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் ஹோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்றீங்களா, அதனால அங்க ஃப்ரம். நம்ம ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் பார்க்கணும். இங்க இருந்து இங்க வர ஈஸியா இது அந்த ஒரு என்வெலப் அந்த லெட்டர் போடுற அதை மனசுல ஞாபகம் வச்சாலும் உங்களுக்கு ஈஸியாவே ஃப்ரம் டூ ஓட டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபார் ஃபார் வந்து பர்பஸ் இல்லாட்டி டியூரேஷன். இது ரெண்டுத்துக்குமே ஃபார் யூஸ் பண்ணுவோம். திஸ் கிஃப்ட் இஸ் ஃபார் யூ. இந்த கிஃப்ட் உனக்காக. உனக்காக அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல ஃபார் யூஸ் பண்ணணும். ஐ ஸ்டடிட் ஃபார் 2 hours. இங்கேயும் ஃபார் யூஸ் பண்ணணும். ஆக்சுவலி நிறைய பேருக்கு இந்த டியூரேஷன்ல வந்து ஃபார் யூஸ் பண்ணலாமா நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலி. ஆனா டியூரேஷனுக்கும் ஃபார் யூஸ் பண்ணலாம். ஐ ஸ்டடிட் ஃபார் 2 hours. நான் 2 மணி நேரமா படித்தேன். இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க தினசரி யூஸ் பண்ற சென்டென்சஸ்லயே நீங்க இந்த ப்ரிபோசிஷன்ஸ் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.